புடமிடுகிறதா இருக்கும். இது கடைசி காலம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை உருவாக்குகிற காலம். இயேசு கிறிஸ்து உன்னை உருவாக்கும் பொழுது நீ அவருக்கு உன்னை வணைந்து கொடுக்கணும். குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நாம் இருக்கிறோம். இந்த நாட்களில் அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் அவரோடு கூட போகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் கர்த்தருக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கப்பட்டு நல்ல ஒரு பாத்திரமாய், ரட்சிப்பின் பாத்திரமாய், பரிசுத்த பாத்திரமாய் இந்த பூமியிலே நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை தரித்து கொண்டு வாழ வேண்டும். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மணவாட்டிகளாக நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படி, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு என்ன போதிக்கிறாரோ அதை நாம் செவி கொடுத்து கேட்டு இருதய பலகையிலே நாம் அதை எழுதி கொண்டவர்களாய், இந்த வார்த்தை நிமித்தமாய் நாம் இன்னும் கிறிஸ்தவுக்குள்ளே வளர்ந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும்படி இதோ உங்களுக்கான வார்த்தை. மேன்மையும் விழுகையும். மேன்மை கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிற மேன்மைகள். நீ இயேசுவின் பிள்ளையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பூமியில உனக்கு ஒரு மேன்மையான வாழ்வை கட்டளையிடுகிறார். அந்த மேன்மையான வாழ்க்கையிலிருந்து நாம் எப்படி விழுந்து போகிறோம், எப்படி ஒரு விழுகைக்குள்ளாய் போகிறோம். நல்லா வாழ்ந்திருந்தார் பாருங்க, திடீர்னு இப்படி ஆயிட்டாரு. நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாரு இந்த மனுஷன், நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு இப்படி ஆயிட்டாரு. ஏன் அப்படி போனாரு? ஏன் ஒரு வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம், வேதனை, போராட்டம், இவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை, ஒரு மிகவும் மோசமான நிலைமை. இதான் மேன்மையும் விழுகையை குறித்து பார்க்க போறோம். பைபிள்ல நம்ம அதிக நேரம் ஒரு சுருக்கமா உங்களுக்கு புரிந்து கொண்ட மாதிரி ஒரு காரியத்தை சொல்லி, பைபிள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாக்களை கொண்டு ஆண்டவர் நடத்தின நாட்களில் இஸ்ரவேலை ஆளுவதற்கு சில ராஜாக்கள் எழுப்பப்பட்டார்கள், தேவனால் உருவாக்கப்பட்டார்கள். யூதாவை ஆளுவதற்கும் இஸ்ரவேல் கோத்திரத்துல இருந்து ஒரு கோத்திரம் தனியா பிரிஞ்சிருச்சு, யூதா கோத்திரம். இப்ப யூதா இஸ்ரவேலும் ரெண்டு பிரிவா இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்களை ஆளுவதற்கு ஒரு ராஜா இருந்தார், யூதாவுக்கு தனியா ஒரு ராஜா நியமிக்கப்பட்டார், உருவாக்கப்பட்டார். அப்படி உருவாக்கப்பட்ட பிற்பாடு யூதரை ஆண்ட ஒரு ராஜாவை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமித்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். இங்கே பார்க்கும் பொழுது யூதா ஜனங்களை ஆளும்படி ஒரு ராஜா நியமிக்கப்படுகிறார். அந்த ராஜாவின் பெயர் உசியா. உசியா ராஜா 16 வயதில ராஜாவாய் நியமிக்கப்படுகிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 16 வயதில் ராஜாவானவர் 52 வருஷங்கள் அவர் அரசாளுகிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலே 52 வருஷமாய் அவர் அரசாளுகிறாராம். உசியா ராஜாவுடைய நன்மை மேன்மையை பாருங்கள். உசியா ராஜாவான பொழுது கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக யூத ஜனங்களை ஆளும்படி ஒரு ராஜாவாய் நியமிக்கப்படுகிற உசியா
அவர் ராஜாவான பொழுது அவர் ராஜ்யபாரத்தில் முதல்ல செய்த காரியம் மேன்மையான காரியங்களை பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தில் ராஜா தன் பிதாக்களோட இவன் ஏலோதை கட்டி, இவருக்கு முன்னாக இருந்த ராஜா மரித்து போட, இப்ப இவர் ராஜாவாயிட்டாரு. ராஜாவான உடனே இவர் செய்த முதல் காரியம் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். அதாவது இந்த உசியா ராஜாவை குறித்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குன்னா, யூதாவை ஆண்ட சிறந்த ராஜாக்களில் ஒருவரான ராஜா தான் இந்த உசியா ராஜா. சிறந்த ராஜாக்களில் ஒருவரானவர். 52 வருஷம் அரசாண்டார். தாவீது ராஜாவே 40 வருஷம் தான் பைபிள்ல. அதிகமா அரசாண்டவர்கள் 14 உசியா ராஜா. இவர் கர்த்தருடைய பார்வைக்கு இவர் வாழ்ந்த நாட்களில பெலிஸ்தியரின் நகரங்களை, சத்துருக்களை அழித்து, சத்துருக்களை ஜெயித்து பல நகரங்களை யூதா ஜனங்களுக்காக கட்டினார். பல புதிய நகரங்களை கட்டி எழுப்பினார். இதை கட்டி அவர் நிறைய வெற்றிகளை கண்டார். காரணம் என்னவென்றால், இவர் வாழ்ந்த நாட்களில் சகரியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் இந்த உசியா ராஜா கர்த்தருக்குள்ள வழிநடத்தப்பட்டார். சகரியா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின்படி நடந்து கர்த்தரை தேடுகிற இருதயம் உள்ளவராய் வாழ்ந்தார். கர்த்தரை தேடுகிற இருதயம் கொண்டவராய் கர்த்தரை தேடி வாழ்ந்ததனால் இவருடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை சுதந்திரித்தார். பல வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார். வெற்றி பெற்றார். பல நன்மைகளை கண்டார். இவருடைய புகழ் பரவினது. அப்படி வாழ்ந்த ஒரு ராஜா. அதைதான் முதல்ல பார்க்கிறோம். ராஜாவான பொழுது 2ஆம் வசனத்துல அவர் கட்டுகிறார். தன்னுடைய ராஜ்யபாரத்தில் எதெல்லாம் இடிந்து கிடக்குதோ, எதெல்லாம் விழுந்து கிடக்குதோ அதெல்லாம் கட்டி எழுப்புறாரு. ஒரு ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு இப்ப சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள நீங்களும் நானும் ஒரு ராஜா மாதிரி தான். ராஜாவுடைய பிள்ளை. நம்மளே என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? ராஜாவின் பிள்ளை ராஜாவாகிட்டார். இப்ப நாம என்ன பண்ணோம்? கிறிஸ்தவர்களாய் மாறினவுடன் இவர் ராஜாவான பொழுது எதெல்லாம் யூதாவில இடிக்கப்பட்டிருக்கிறதோ, விழுந்து கிடக்கிறதோ அதையெல்லாம் கட்டுகிறார். அவர் கட்டினார். திரும்பவும் அதை தன் வசமாக்கிக் கொள்ளுகிறது. சத்துரு கைகளில் எதெல்லாம் போயிடுச்சோ, எதெல்லாம் இழந்து இருக்கிறாங்களோ அதெல்லாம் திரும்பவும் மீட்டு கொண்டார். முதல்ல கட்டி எழுப்புறாரு, 2வது மீட்டுக் கொள்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்து விட்டால் நம்மை கிறிஸ்துவுக்குள்ள கட்டி எழுப்ப வேண்டும். கட்டப்பட்டவர்களாய் நாம் நாளுக்கு நாள் கட்டப்பட வேண்டும். வீடு கட்டணும்னா, வீடு கட்டணும் பேஸ்ட் மட்டும் போட்டு வாங்க முடியுமா? பேஸ்ட்லேயே இருந்தா முடியுமா? பேஸ்ட் போட்டா வீடு கட்டன்னு சொல்ல முடியுமா? வீடு என்ன பண்ணோம்? நாளுக்கு நாள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அது முழுமை அடைகிற வரையும் கட்டிகிட்டே இருக்கணும். அது முழுமை அடைஞ்சாதான் அது வீடு, அதுக்குள்ள நம்ம வாசம் பண்ண முடியும். அது போலதான் கிறிஸ்துவுக்குள்ள நாம் கட்டப்படும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ள கட்டி எழுப்பப்படணும். நாளுக்கு நாள் என்ன பண்ணப்பா? நிறைய பேர் இடிச்சு விழுந்துடுறீங்க, கட்டப்படுறீங்க. பிசாசு வந்து இடிச்சிடலாம். ஜாக்கிரதையா இருக்கணும். தெளிந்த புத்தி வேணும். கிறிஸ்தவ வாழ்க்கை, ஜெயம் உள்ள வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த உசியா ராஜா ராஜ்யபாரத்தில் வந்த உடனே முதல்ல கட்டுற, தன் ராஜ்யபாரத்தை நிலைநிறுத்துற, அநேக பட்டணங்களை கட்டுற, நகரங்களை கட்டி இழந்ததெல்லாம் திரும்பவும் மீட்டுக் கொள்றார். எதெல்லாம் முன்னாடி இந்த ராஜாவால இழந்து போனாரோ, முன்னாடி இந்த ராஜா எதெல்லாம் இழந்து போயிட்டாரோ சத்துருக்கள் கையில, எதிரிகள் கையில, அதெல்லாம் திரும்பவும் தன் வசமாக்கி கொள்றாரு, மீட்டுக் கொள்றாரு. 2 காரியம். கொஞ்சம் ஒண்ணு கட்டுறாரு, இன்னொன்னு திருப்பி கொள்றாரு. எத்தனை பேர் திருப்பி கொள்ள போறீங்க உங்க வாழ்க்கையில? இழந்ததெல்லாம் இன்னைக்குல ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, நானும் கட்டி எழுப்பப்படணும். ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டணும், கிறிஸ்துவுக்குள்ள கட்டணும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் மேல கட்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் மேல கட்டுனா புத்தி உள்ள வாழ்க்கை. உலகத்துல கட்டாத, பிசாசுகிட்ட போய் மாட்டிக்காத. கட்டுற மாதிரியே இருக்கும், திடீர்னு இடிச்சு விழுந்துடும், வேதனை வந்துடும். ஆனா ஏசப்பா புள்ள புத்தி உள்ள பாருங்க. வசனம் சொல்லி ஏசப்பா இயேசு சொல்றாரு, கண்மலை மேல் தன் வீட்டை கட்டினவன் புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுகிறான்.
இன்னைக்கு நாமளும் கிறிஸ்துவாகிய கண்மணியின் மேல நம்ம கட்டப்படணும். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்த பிரயோஜனம் இல்லாம வாழக்கூடாது, அர்த்தம் இல்லாம வாழக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை. ஆனா நாம என்ன செய்யறோம்? அந்த வாழ்க்கைய ஒரு அர்த்தமில்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்படு, திருப்பிக்கொள் இழந்ததெல்லாம். இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்ப விசுவாசியா நல்ல ஆரம்ப நாட்கள்ல என்ன செய்வாங்க? நல்ல உற்சாகமா ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஆண்டவரோடு அதிகமா நேரத்தை செலவிடுதுன்னா, ஜெபிக்கிறது என்ன, கூட்டங்கள்ல கலந்துக்கிறது என்ன, ஜெப வாழ்க்கை என்ன, இப்படி எல்லாம் ஆரம்பத்தில் இருக்கும். அது நாளுக்கு நாள் கட்டப்பட்டுட்டே தான் இருக்கு. நம்ம தவிர என்ன ஆயிடக்கூடாது? இடிக்கப்பட்டு போயிடக்கூடாது, குன்றி போயிடக்கூடாது, அது நாள் விழுந்து போயிடக்கூடாது. அப்படி ஒரு வேலை விழுந்து கிடக்குதுன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், நீ திரும்ப பெற்றுக்கொள், திரும்பிக்கொள், அதெல்லாம் திரும்பி கட்டு. ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் கட்ட போறீங்க? கிறிஸ்துவ உசியா ராஜாவுடைய மேன்மை கட்டப்பட்டது, திருப்பிக் கொண்டார். மூன்றாவது வேகமாக 4வது வசனத்தை சொல்றார், அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடி எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து நன்மையானவைகளை செய்கிறார். என்ன செய்யறாரு? நன்மையானவைகள். இந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கையில கட்டப்பட்டது மேன்மை, கட்டப்படுதல் ஒரு மேன்மை, திருப்பிக் கொள்ளுதல் ஒரு மேன்மை. இப்போ நலமானதை செய்கிறார். என்ன செய்யறாரு? ராஜாவான உடனே கட்டப்படுறாரு, கட்டுறாரு, திருப்பிக் கொள்றாரு, செம்மையான வழிகளில் நடக்கிறார். அதாவது செம்மையானதை செய்கிறார். செம்மையானதான் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்கிறார். இவ்வளவுதான். தெளிவா நீங்க விலகி கொள்ளணும்னா கிறிஸ்தவர்களை நமக்கு புரியுற மாதிரி ஒரு சொல்றேன். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையா, பிரியமா, நன்மையானவர்களை செய்கிறார். கர்த்தருக்கு பிடிக்காதெல்லாம் செய்ய மாட்டார். ஆமா, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா எத்தனை பேருக்குள்ள இயேசு இருக்கிறாரு? இயேசு என் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு எத்தனை பேர் சொல்றீங்க? நான் வந்து பார்க்கிறேன் உங்க வீட்டுல இயேசு இருக்கிறாங்க. எத்தனை பேர் வீட்டுல இயேசு இருக்கிறாரு நான் வந்து பார்க்க போறேன். உங்களுக்குள்ள இருந்தா வீட்டுக்குள்ளே இருப்பேன். இயேசு உங்களுக்குள்ள இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நலமானது செய்வீங்க. உங்க வீட்டிலே நலமானது இருக்கும். ஒரு வீட்டுக்கு போனா நான் சொன்னேன், இந்த வீட்டுல இயேசு வரணும், ஜெபம் பண்றேன். அவங்க நல்ல பூர்வீக கிறிஸ்தவங்க தான், ரொம்ப நல்லா கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அந்த நாள்ல இருந்து ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன். ஆமா, தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்தப்பட்ட ஒரு கிறிஸ்துவ குடும்பம். நான் சொன்னேன், அந்த வீட்டில் போயிட்டு இயேசு இந்த வீட்டுக்கு வரணும்னு. அவங்களுக்குள்ள ஒரு இயேசு இருப்பாங்கல்ல, ஏன் இயேசு இந்த வீட்டுக்கு வரணும்னு சொன்னா, இயேசு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா இந்த டிவியில சீரியல் ஓடாது, இந்த டிவியில சினிமா ஓடாது. நான் சொன்னேன், அந்த வீட்டில் பார்ப்பாங்க, யூடியூப்ல கூட பார்ப்பாங்க. நான் அதெல்லாம் பாட மாட்டேன், ஏன்னா இருக்கிறத சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், அந்த குடும்பத்துல கர்த்தருடைய நன்மை உண்டாகணும். எனக்கு ஒரு தெரிந்த ஒரு குடும்பம் தான், உறவு. நான் சொன்னேன், இயேசு இந்த வீட்டில் இருக்கிறாரா? இருக்கணும். இயேசு இந்த வீட்டில் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஏன்னா அந்த வீட்டில் எந்நேரமும் சீரியல் ஓடிட்டு இருக்குது. அது ஏசப்பா பிடிக்குமா? ஏசப்பா அதை விரும்புறாரா? அந்த வீட்டில் எப்போது சினிமா படம் ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த வீட்டில் இயேசு இருப்பாரா? இங்கேயும் சினிமா பாட்டு இருந்தால் இருக்க மாட்டார், இங்கேயும் சினிமா இருந்துச்சுன்னா இருக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கிறோம். ஆசீர்வாதம்லாம் குறைஞ்சிடும், உசாரா இருந்துக்கும். சினிமாவுக்கு ஓடுன்னு வச்சுக்கோ, சம்பளம் கம்மியாயிடும், வேலையே போயிடும். சில பேருக்கு குடும்பமா வர்றேன் சினிமாவுக்கு, ஏசப்பா புள்ள, ரட்சிக்கப்பட்ட புள்ள, பார்த்துக்க, ஆண்டவர் தொடுவார். காசு வச்சுக்கிட்டாலும் ஓடுற, அந்த காசு வருது, அதை தொட்டுருவார். அது குறைஞ்சிடும், பிரச்சனை வரும். அதனால உஷாரா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். கர்த்தர் நல்லவர், செம்மையானவைகளை செய்தார், நன்மையானதை செய்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு மேன்மையான வாழ்க்கை வாழ தெரியல. கிறிஸ்துவுக்குள்ள இருந்துருங்க. ஒரு கிறிஸ்தவனா இருந்தா குடும்பத்தை முதல்ல என்ன பண்ணும்? புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கணும், நல்ல ஒரு கணவனா இருக்கணும், நல்ல பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருக்குள்ள நீங்க வளரணும். எது தேவை எது தேவையில்லைன்றதை அறிஞ்சு கொள்ளணும்.
அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை. தேவையானது மட்டும்தான் உன்னை ஆண்டவர் நடத்துவார். கிறிஸ்து உள்ள இருந்தாருன்னா தேவையானது மட்டும் உன்னை செலவு பண்ணுவார். கிறிஸ்து இல்லாத குடும்பம் தான் பண்ணுது வீட்டு செலவு, தேவையில்லாத செலவு போயிடும் எல்லாமே. கிறிஸ்துவை பிடிச்சுக்கொள், நலமானதை செய். இதோ மூன்றாவது நலமானதை செய்தார் உசியா ராஜா. நான்காவது வேகமா அதுல 5வது வசனத்தை பாத்தீங்கன்னா, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதிறங்கி இருந்தார். இவர் தேவனை தேடுகிறவராய் மனதுள்ளவர். அதாவது முழு மனசோட தேவனை தேடினார்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு தெளிவா புரியணும் நான் சொல்றேன். இவர் தேவனை தேடுகிற ஒரு மனதுள்ளவராய் இருந்தார். நமக்கு சனிக்கிழமை நைட்டே கேட்போம், நாளைக்கு என்ன கிழமை, சனிக்கிழமை நைட்டே கேட்கிற ஆளுகிறது கிறிஸ்தவத்தில் நிறைய பிள்ளைங்களா. நாளைக்கு என்ன கிழமை, சனிக்கிழமை நைட்டு இருக்கிற மறுநாள் என்ன கிழமை தெரியாதா? சனிக்கு அப்புறம் என்ன வரும்? ஞாயிறு தானே வரும். சனிக்கிழமைக்கு அப்புறம் என்ன வரும்னு தெரியாம உட்காந்துருக்குன்னா சனிக்கிழமை உனக்குள்ள என்ன இருக்குது, ஏதோ ஒரு சனி இருக்குது. அதனாலதான் அந்த சனி உள்ள இருந்தா ஞாயிற்றுக்கிழமை தெரியாது. சனி வெளியே போயிடுச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை தெரியும். ஐயோ நாளைக்கு சண்டே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோம், இரவே ஆயத்தம் ஆயிடுவேன். கர்த்தரை தேடுற இருதயம் வேணையா, கர்த்தரை தேடுற இருதயம் வேணும். நிறைய பேரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைய அலட்சியமா பாக்குறேன். ஜீசஸ் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தருடைய நாடு, ஆலயத்துக்கு போக வேண்டிய நாடு. ஆனா அதை வீணா கிடைக்கிறேன். எப்படி வரும் ஆசீர்வாதம்? இவர் கர்த்தரை தேடுகிற மனதுள்ளவராய் இருந்தார். கர்த்தரை தேடுகிற மனதுள்ளவராய், இருதயம் உள்ளவராய். அது மட்டும் இல்ல, கர்த்தரை தேடுற இவரு சாத்தானெல்லாம் சத்துருக்கள் எல்லாம் அழிக்கிறாரு, சத்துருக்கள் எல்லாம் ஜெயிக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 5வது காரியம் அதே வசனத்துல 7வது வசனத்துல பெலிஸ்தியரையும் அபியரையும் நெகுலியரையும் வெல்ல தேவன் அவளுக்கு துணை நின்றார். இப்போ கர்த்தரை தேடின இந்த ராஜாவுக்கு, கர்த்தரை தேடுகிற இருதயம் உள்ள ராஜாவுக்கு, கர்த்தரை தேடுகிற இவருக்கு யார் துணையா நிற்கிறா? கர்த்தரே துணையாய், தேவன் துணையாய் இருக்கிறார். எவ்வளவு ஒரு மேன்மை தானே. கர்த்தர் உன் கூட இருந்தா உனக்கு மேன்மை தானப்பா. கர்த்தர் உன் கூட இருந்தா எப்படி இல்ல, நீ சத்துருக்களை நீ ஜெயிப்ப. இந்த ராஜா உசியா ராஜா எல்லாரையும் ஜெயிக்கிற, பெலிஸ்தீரை முறியடிக்கிறார். அவர் வாழ்ந்த நாட்களை பெலிஸ்தீரை தோற்கடிச்சு அந்த பெலிஸ்தீர பட்டணங்கள் எல்லாம் எடுத்து கட்டுற, அவங்களுக்கு கட்டிக்கிறாங்க. நிறைய நகரங்களை கட்டுற, பெலிஸ்தீர்களை முறியடிக்கிற, பல ஜாதியாரை முறியடிக்கிற, சத்துருக்களை முறியடிக்கிற. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைய, கர்த்தரை தேடுற பிள்ளையா இருந்தா சத்துருவை ஜெயிக்கணும், சாத்தான ஜெயிக்கணும், பொல்லாத பிசாசை ஜெயிக்கணும். உன்னை பொல்லாத வழியில கொண்டு போற சாத்தான ஜெயி, சிந்தையில இருதயத்துல கேடானதை விதைக்கிற சாத்தான ஜெய், கெட்டதை விதைக்கிற பொல்லாத சத்துருவை ஜெயிக்கணும். நீ கிறிஸ்தவனா தேவனுடைய பிள்ளையா இருந்தா. இதோ இது உசியா ராஜா கர்த்தரை தேடுகிற இருதய உள்ளவனா இருந்து பிசாசெல்லாம் ஜெயிச்சாரு. 4வது 5வது அவருக்கு இருந்த மேன்மை, தேவன் அவரோடு கூட இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தார். 6வது 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் உசியா ராஜாவுடைய புகழ் கீர்த்தி எங்கும் பரவினது. எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. எகிப்து பெரிய நாடு, அதுல நல்ல செல்வம் நாடு, நல்ல செழிப்பா இருக்கிற ஒரு நாட்டுல அந்த எகிப்தின் ராஜாவே எகிப்து நாடே பிரமித்து போற அளவுக்கு எகிப்து மட்டும் இவருடைய கீர்த்தி பரவலாம். எகிப்து ராஜா யாரா? இதோவின் ராஜா உசியா. தேவனோட பயங்கரமான பராக்கிரம செயல்களை செய்யறாரு, நல்லா நடத்துறாருமே, எல்லாம் காட்சி போற நல்லா இருக்குது. யாரு அந்த அண்ணன்? யாரு இந்த தகப்பன்? குடும்ப தலைவர். சூப்பரா குடும்பத்தை நடத்துறாரு. தன் மனைவி பிள்ளைகளை எப்படி நேசிச்சு வழி நடத்துறாரா இந்த குடும்ப தலைவர். யாரு இவன்? உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்கயா. எப்படி உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நல்ல கனவு. அடுத்து பாப்பாங்க மனைவி சொல்லுவோம், இந்த அம்மா யாரு? இந்த அம்மா இவ்வளவு அழகா பிள்ளைகளை வழி நடத்துது, இவ்வளவு அழகா குடும்பத்தை கட்டி நடத்துது கிறிஸ்துவுக்குள்ள. உன்னை பார்த்து சொல்லணும், இந்த ராஜாவுடைய கீர்த்தி எப்படி பரவுச்சு. உன் கீர்த்தி உலகமெங்கும் பறந்தாவல. உன்னை பத்தி உன்னுடைய புகழ் உன் சொந்த பந்தங்களுக்கு பரவட்டும். நல்ல பெண்ணுன்னு சொல்லட்டும். உன்னை
நல்ல புருஷன், நல்ல மனைவி, இவங்க நல்ல கணவர், இவரு இவங்க நல்ல பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்துப்போம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த உசியா ராஜாவுடைய கீர்த்தி, புகழ் எல்லா இடத்துல பரவிச்சான். ஆமா, நம்ம புகழ் என்ன பரவுதுன்னு தெரியல. நிறைய பேர் புகழலாம், ஆமா, கணவர்லாம் வீட்டு அம்மா கிட்ட கேட்டா பெரிய புகழ் அப்படின்னு. ஆமா, பக்கத்து வீட்டுக்கார பாக்க சொல்லணும் புகழ். ஐயோ அவங்க ரொம்ப நல்லவங்க. பக்கத்து வீட்டுக்கார என்ன சொல்லணும், அவங்க ரொம்ப நல்லவங்க, நல்ல குடும்பம், அவங்க எந்த சண்டை சச்சரவும் போக மாட்டாங்க, அவங்க எதுவும் போய் பேச மாட்டாங்க, யார்கிட்டயும் சண்டை போட மாட்டாங்க. இதுதான் நல்ல ஒரு புகழ், நல்ல கீர்த்தி. அப்போ இந்த உசியா ராஜாவுடைய புகழ் பரவினது. மேன்மை, கடைசியா இவருடைய மேன்மை, 7வது மேன்மை, அதே 8ஆம் வசனத்துல அவன் மிகவும் பலம் கொண்டான். அவர் மிகவும் பலம் கொண்டார். கிறிஸ்துவுக்குள்ள, கர்த்தருக்குள்ள ஒரு பலனா இருக்கிறாரு. உனக்குள்ள நீ நாளுக்கு நாள் பலன் கொள்ளுகிறாயா? கிறிஸ்துவுக்குள்ள நீ நாளுக்கு நாள் பலன் அடைகிறாயா? மேன்மை. நீ பலன் அடைந்தா அது ஒரு மேன்மை. கிறிஸ்துவுக்குள்ள நீ பலப்படும் பொழுது அது ஒரு மேன்மையா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு உயிர் தெய்வத்தை கர்த்தருக்கு நேரா சாய். அருமையான தேவ பிள்ளையே, யோசியா ராஜாவுடைய வாழ்க்கை மேன்மையாய் போய் கொண்டிருந்துச்சு. மேன்மையாய் போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் பாருங்க, மேன்மை என்னது? கட்டுதல். கட்டப்பட்டது, திருப்பி கொள்ளப்பட்டது, நலமானதை செய்தார், செம்மையானதை செய்து கர்த்தரை தேடுகிற இருதயமுடையவராய் வாழ்ந்தார். சத்துருக்களை ஜெயித்து கர்த்தர் அவருக்கு துணையா நின்றார். அடுத்து புகழ் பரவினது, கீர்த்தி பரவியது, புகழ் பெற்று வாழ்ந்தார். அடுத்து மிகவும் பலம் கொண்டார். மிகவும் பலன். இந்த பலன் இங்க இருந்து வந்தது. அந்த பலன் பாருங்க, அதுல 15ஆம் வசனத்துல பாருங்க கடைசியா, அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரவிட்டு அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமா அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. பலப்படும் மட்டும் எவ்வளவு பெரிய அவனுடைய கீர்த்தி பாருங்க, வெகு தூரம் பரவுது, எல்லா இடத்திலும் போறான். நீ கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நாளைக்கு இந்த புதுவாழ்வு சபையில் இருக்கிற விசுவாசி என்ன பண்ணும்? இந்த எல்லாருக்கும் அறியப்படணும். இந்த ஊழியக்காரன் நான் அறியப்படணும். கர்த்தர் செய்வார். எப்படி இருந்தா கர்த்தருடைய மேன்மைகள் இதெல்லாம் நான் நினைக்கிறேன். கர்த்தரை தேடுற இருதயம் வேணும். கட்டி எழுப்பணும், நம்மளை நாம கட்டிக்கொள்ளணும். உள்ள கிறிஸ்துவுக்குள்ள நீ தான் கட்டப்படணும். ஆண்டவர் அதுக்கான வழியெல்லாம் காட்டுறாரு, வழியெல்லாம் காண்பிக்கிறாரு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள நான் கட்டப்பட்டாதான் முடியும். திருப்பி கொள்ளணும் நம்ம இழந்ததெல்லாம். அடுத்து நலமானதை செய்யணும், அவருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்யணும். கிறிஸ்தவர்களா வாழ்ந்தா. அடுத்து கர்த்தரை தேடுகிற இருதயம் உள்ளவர்களா முழு மனதோட தேடணும். அப்பதான் தேவன் துணையா நிற்பார். தேவன் துணையா நின்றா உன் கீர்த்தி பரவும், புகழ் பரவும். அடுத்து நீ மிகவும் பலன் கொண்டு இருப்பாய் கர்த்தருக்குள்ள. இப்படி வாழ்ந்த உசியா ராஜாவுக்கு திடீர்னு ஒரு விழுக. மேன்மையா வாழ்ந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கையில விழுக வருது. என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ள பலப்பட்டு வளர்த்து கொண்டு வரீங்க. நல்ல ஆசீர்வாதம் வருது. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டு வரும் பொழுது நல்ல நிலைக்கு வர உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. கவனிக்கிறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சகோதரர், என்ன பாருங்க பார்த்தா நல்லா வளர்ந்து வரும் ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு வந்துட்டு இருக்கிற உன்னை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இப்ப என்ன ஆகுது தெரியுமா? அந்த பலன் நிறைய பேருக்குள்ள மேட்டிமை உண்டாக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ வளர்ந்து உயர்த்தப்பட்டது மேட்டிமை அடைறதுக்காக அல்ல, பெருமை கொள்றதுக்காக அல்ல. நீ இன்னும் தாழ்மை உள்ளவன கிறிஸ்துவ அநேகருக்கு காண்பிக்கப்படியா. உனக்கு வசதி வாய்ப்புகள் வரதுக்கு காரணம் நீ பெருமையா வாழ்றதுக்கு அல்ல. உன் ஆண்டவர் ஆசீர்வாதிக்கிறதுக்கு காரணம் நல்ல வீடு வாசல் கொடுத்து, காரு வசதி எல்லாம் கொடுத்து, நல்ல உனக்கு பெரிய பெரிய சபை கொடுத்து, ஊழியம் கொடுத்து, நீ பெருமையா வாழ்றதுக்கு அல்ல. கிறிஸ்துவின் சிந்தையில இன்னும் தாழ்மையை தரித்துக் கொண்டு அநேகருக்கு கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய ஆஸ்தி நிமித்தமா, உன்னுடைய வருமானத்தின் நிமித்தமா என்ன பண்ணும்? அநேகருக்கு கொடுத்து கிறிஸ்துவிடத்திலே அவர்களை நீ வழி நடத்ததாக தான் ஆசீர்வாதம். கிறிஸ்துவிடத்திலே நீ அநேகரை வழி நடத்துவதுதான் உன்னை ஆசீர்வதிக்கிற தவிர அந்த ஆசீர்வாதத்தை வச்சு பெருமையா வாழ்றதுக்கு இல்ல, மேட்டிமையா வாழ்றது. இவர் பாருங்க, இவர் பலம் பட்டார். அவன் பலப்பட்டு என்ன செய்யறார் தெரியுமா?
இப்போ இந்த வசனம் வாங்க, விழுகையில பாங்க 16ஆம் வசனத்தை. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக்கி மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபம் காட்டான். நல்லா கவனிங்க, செய்யக்கூடாத காரியத்தை செய்யறான். இவன் செய்யத்தகாதது. ஆசாரியர் செய்ய வேண்டிய தூபம் காட்டுதலை பரிசுத்த ஆலயத்திலே ஒரு ஆசாரியர் ஊழியக்காரர் செய்ய வேண்டியதை இவர் முன்ன போய் செய்ய போறாரு துணிகரமா. தேவன் அதை விரும்பல. தேவனுக்கு அது பிரியமில்லாதது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம அப்படித்தான் செய்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு, மேன்மை வந்துட்ட பிற்பாடு மேட்டிமை கூட வந்துருது. நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு வாழ்க்கை செழிப்பாயிட்ட உடனே என்ன பண்ணுது? மேட்டிமை, பெருமை. அதுக்காயா உன்னை ஆசீர்வதிச்சார் ஆண்டவரே, அதுக்காக உன்னை பெருமை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினாரு, மேன்மையை கொடுத்தாரு. நீ விழுந்து போறதுக்காக மேன்மை. நீ இன்னும் மேன்மை வளர்ந்து ஆண்டவரை அநேகருக்கு கொடு. நீ உன்னை மேன்மைப்படுத்தின ஆண்டவரை அநேகருக்கு கொடுக்கும்படி, அநேகரை நீ மேன்மைப்படுத்தும்படி, உன் சகோதரனை நீ மேன்மைப்படுத்தணும். உன்னை மேன்மையா வச்சிருக்காரு ஆண்டவரே, புரியுதா? உங்களை மேன்மையா வைக்கிற ஆண்டவரை உன் சகோதரனுக்கு கொடுத்து அவனை மேன்மைப்படுத்து. உன் சகோதரிக்கு கொடுத்து அவங்களை மேன்மைப்படுத்து. உன் பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்து. ஆண்டவரை பிடிச்சுக்க உறுதியா அவர் மேன்மைப்படுத்துங்க தெய்வம். உசியா ராஜாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அந்த மேன்மை அவன் விழுகைக்கு மிகவும் ஒரு ஆபத்தை கொடுத்து அவன் மேல கொண்டு என்ன பண்றாரு? தனக்கு கேடு உண்டார வழியை தேடுறான். கெட்டத்தானே? நான் அப்பா கிட்ட சொன்னேன் ஒரு என்னுடைய வாழ்க்கையில இந்த நாட்கள் ஆண்டவரை அர்ப்பணிச்சுனதுமா, ஆண்டவரே கர்த்தருக்காக எழும்பி நிக்கிறோம், ஊழியத்துல பலப்படணும்னு முடிவு பண்ணிட்டோம். சரீரத்துல பல பலவீனங்கள் வருது. எல்லாம் சொன்ன 40 வயசு மேல கொஞ்சம் உடம்ப நம்ம பாத்துக்கணும், நிறைய பலவீனம் வருது சொல்றாங்கல்ல. நான் அப்பா என்ன சொன்னேன், ஆண்டவரே என் சரீரத்துக்கு எதெல்லாம் கேடு உண்டாக்குதோ அந்த உணவெல்லாம் எனக்கு அவாய்ட் பண்ணும், எனக்கு உதவி செய்யணும்ப்பா. அதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் என் சரீரத்துக்கு கேடு உண்டாக்குதோ அதெல்லாம் நான் பண்ண ஐஸ் வாட்டர் குடிக்காம இருக்கவே மாட்டேன். ஐஸ் வாட்டர் தொடர்ந்து கிடையாது. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண, ஒன்னொன்னா ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த சரீரத்துக்கு அதெல்லாம் கேடு உண்டாக்குது. இதெல்லாம் சாப்பிடுறோம். இது மட்டும் இல்ல, நிறைய பேர் இன்னும் பயங்கர கேடு உண்டாக்குறதெல்லாம் குடிக்கலாம், போடுறான், எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் வேணாம். இனி வேணாம். அந்த வர இனி வேணாம். என் சரீரத்துக்கு கேடு. ஏன்னா இந்த சரீரம் ஆண்டவருக்காக ஓடணும். இந்த சரீரம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். இந்த சரீரத்தால அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பிக்கணும். நான் தான் உயிர்ப்பிக்கணும். என் சொந்தங்களை நான் தான் ரட்சிக்கணும். என்னுடையவர்களை நான் தான் ரட்சிப்புகளை நடத்தணும். தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற நான், கர்த்தருடைய சத்தியத்திலே நடக்கிற நான் தான் மற்றவர்களை சத்தியத்துக்குள்ள வழி நடத்த வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில விடுதலையை பெற்றுக்கொண்ட நான் தான் அநேகரை விடுவிக்க பாத்திரமா நிற்க வேண்டும். உன் ஆண்டவர் விடுதலை ஆகிட்டாருல, நீ அநேகரை விடுதலை ஆக்கணும். உன் கண்ணு முன்னாடி உன் சகோதரன் யோசனை பண்ணி பாருங்களேன். யோசிப்பேன், சார் என்னடா இது? நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்களை பார்க்கும் பொழுது நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்கலாமா? கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில தானே இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியல, தெரியாம செய்யறாங்க. கிறிஸ்தவர்களா இருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு போய் கூட தேவனுக்கு பிரியமில்லாத செயல்லாம் வீட்டுல இருக்குது, குடும்பத்துல காணப்படுது, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்குது. அதெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரு. அதனால ஆசீர்வாதம் தடையாகிற உணர்வே கிடையாது. இன்னைக்கு மேட்டிமை தான் இருக்குது நிறைய பேருக்குள்ள, பெருமை. ஆண்டவர் பார்த்தா உசியா ராஜா வாழ்க்கையில துணிகரம் பாருங்க. ஒரு சில நேரத்தில் துணிகரமா மீறுத. இவன் என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் மீறுத, துணிகரமான பாவம் செய்யறார். துணிகரமா பாவம் செய்ய போற. அப்போ இந்த துணிகர பாவத்துக்கு மொத்தமா வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்ன ஆகும்? 15 வசனத்துல யாரெல்லாம் துணிகரமா பாவம் செய்யறாங்களோ அவங்கள படம் அவர்கள்லாம் தன்னுடைய ஜனத்தின் இராதபடி அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் வசனம் இருக்கு பழைய ஏற்பாட்டுல. அப்போ என்ன முதல்ல சட்டம் கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்ற, யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமா துணிகரமா பாவம் செய்யறானோ அவன் ஆண்டவர் பூமியில வைக்க மாட்டார். கிறிஸ்தவனா, தேவனுடைய பிள்ளையா, தேவனுடைய நாமத்துக்கு தூசணமா நிக்கிறவங்களை வைக்க மாட்டார். யாரெல்லாம் தேவனுடைய நாமத்தை தூசிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்களோ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ.
கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமா, கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட்ட அளவுக்கு நாம நடப்போம்னு சொன்னா, துணிகரமா ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்வோம்னு சொன்னா, ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவாய்னு வசனம் இருக்குது. உன் ஜீவனை காப்பாற்றிக்கோ. இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் உசியா ராஜாவை எச்சரிக்கிறார். ஃபர்ஸ்ட் அவன் துணிகரமா பாவம் செய்ய போறான், எச்சரிப்பு வருது. இரண்டாவது மீறுதல், அலட்சியம் பண்றாரு பாருங்க. அவருடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் துணிகர பாவம், விழுகைக்கு அடையாளம். இரண்டாவது 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா எச்சரிப்பு வருது, எச்சரிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கூட எச்சரிக்கை பண்றோம்ல சர்ச்சில, சர்ச்சில எச்சரிக்கப்படல நம்ம கூட. அப்போ எச்சரிப்பு சத்தம் கேட்டு கூட நாம என்ன செய்யறது இல்ல, பலப்படுறது இல்ல. இந்த உசியா ராஜா எச்சரிப்பின் சத்தம் வருது, 8ஆம் வசனத்துல பலப்படல, 18ஆம் வசனத்துல. அதுக்கப்புறம் இவர் என்ன ஆகிறார் பாருங்க, 19ஆம் வசனத்துல ரொம்ப கோபம் கொள்றாரு. ஒருத்தர் 2 பேரும் எச்சரிக்கல உசியா ராஜாவை, 80 பேர் எழுப்பி எச்சரிக்கிறாங்க. 80 பராக்கிரமசாலிகள், இவங்களை சரித்திரம் கொடுத்து 80 ஆசாரியர்கள், குருமார்கள் எழுப்பி கண்டிக்கிறாங்க. உசியாவே, இதை நீ செய்யக்கூடாது, இப்படி செய்யறதுக்கு கர்த்தருக்கு பிரியம் இல்ல, நீ கர்த்தருக்கு பிரியம் இல்லாத செய்யற, மனதிரும்பு வேண்டாம் விட்டுடுன்றாங்க. இப்போ எச்சரிப்பின் சத்தம் நம்ம நோக்கி வருது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஓடிக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமில்லாத தீய பழக்க வழக்கங்களை நீ ஓடிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன். எச்சரிப்பின் சத்தம். இந்த உசியா ராஜா சத்தம் வந்த உடனே இன்னும் மீறுற, துணிகரமா இன்னும் மீறுதல், துணிகரம் மீறுதல், எச்சரிப்பின் சத்தம் கேட்டு இன்னும் அதிகமா மீறுதல் அடைகிறார். அலட்சியம் பண்றாரு, அலட்சியம் பண்றாரு. அவங்க சொல்றதை அலட்சியம் பண்ணிட்டு, நீ என்ன சொல்றது, நான் கேட்க, நான் ராஜா, ஒன்னால அது பூஜாவா போயிட்டான் ராஜா. நல்லா தெரிஞ்சுங்க, எச்சரிப்பின் சத்தம் வருதுன்னா மனம் திரும்பிடணும், கேட்டு பலப்படணும். அந்த பலத்துல என்ன பண்றான், எதிர்க்கிறான். எச்சரிப்பின் சத்தத்தை அலட்சியம் பண்ணி, ஆண்டவர் சொல்ற வசனத்தை அலட்சியம் பண்ணிட்டு துணிகரமா திரும்ப கோபம் கொள்றான். யார் மேல? பிரசங்கிக்கிற பாஸ்டர் மேல, தடுக்கிற ஆளுங்க மேல கோபம் வருது இருக்கு. 80 பராங்க. இன்னைக்கு நான் கூட பிரசங்கம் பண்றேன், நான் கூட சொல்றேன், என் மேல கோபம் தான் வரும். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு வாழணும், பலப்படணும்னு எண்ணம் வராது. நல்லா தெரிஞ்சுங்க. 1.5 நாளா இந்த மெசேஜ் மேன்மையும் விழுகையும் நான் ஆண்டு சமூகத்தில் உட்காந்து எடுத்துருக்கேன். உனக்காக எடுக்கல, ஆண்டவர் என்ன பேச சொல்றாரு, பேசுறேன். எனக்கு தான் பேசுறாரு நினைச்சு நான் நினைச்சுக்கோ. ஆனா பேச்சை கேட்டு எடுத்து மனம் திருப்பிடு. ஆண்டவர் ஆசீர்வாதமா வாழ வைப்பார். உங்க பூமியில சமாதானமா வாழ, என்ன போல மாறிடுவேன், எல்லாம் மாற்றம் வந்துடும். இயேசுக்காக வைராக்கியமா நிற்ப. இந்த உசியா ராஜாவுக்கு கோபம் தான் வந்துச்சு. என்ன வந்துச்சு? கோபம் வந்து திரும்பியும் மீற, கோபத்தோட வர. கோபம் பாவத்தை கொண்டு வந்துடும். நல்லா தெரிஞ்சுக்கோ. யாரெல்லாம் கோபப்படுறீங்க, கோபம் பட்டீங்கன்னா பாவம் வந்துடும் உள்ள. கோபம் பண்ணாலும் பாவம் செய்யாதுன்னு ஆண்டவர் சொல்றாருல்ல. ஏன் சொல்றாரு? கோபம் வரவங்களுக்கு மேல பாவம் பின்னாடி. அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பாவம் வராது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. கிறிஸ்தவ தேவனுடைய கோபம் பட்டோடனே பாவம் பின்னாடியே வந்துருச்சு. பாவத்துடைய பலன் என்ன தெரியுமா? உடனே அங்க என்ன நடக்குதுன்னா 19ஆம் வசனத்துல கர்த்தர் அவனை அடிக்கிறார். கர்த்தருடைய கோபம் அவன் மேல வந்து அவன் நெற்றியிலே குஷ்டரோகம், அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றினது. நல்லா தெரிஞ்சுக்கியா? தேவனுடைய பிள்ளைகள் நாம எச்சரிக்கையா இருக்கணும். துணிகர பாவத்துக்கு இந்த விலைக்கு காத்துக்கோ. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில துணிகரமான பாவம் இருக்கக்கூடாது, மீறுதல் இருக்கக்கூடாது, எச்சரிப்பின் சத்தம், கோபம் வரக்கூடாது. மேன்மெல்லாம் போயிடுது. கோபம் வந்த உடனே நெற்றியில குஷ்டரோகம் தோன்றிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல கர்த்தர் அவனை அடிக்கிறார். கர்த்தர் அவனை அடித்ததினா அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். பாருங்க, எங்க இருந்து வெளியே போறது தெரியுமா? ஆலயத்துல இருந்து வெளியே அன்பு பண்றான். நீ துணிகரமான பாவம் செய்யற பிள்ளையா இருந்தீங்கன்னா, மீறுதல் இருந்துச்சுன்னா, கோபம் வந்துச்சுன்னா,
நீ ஆலயத்தை விட்டு வெளியே போகப்படுவ. உன் சரீரத்துல பல கேடுகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். எச்சரிப்பின் சத்தம் கிறிஸ்தவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. கிறிஸ்தவ வந்த உடனே அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க, ஆசிரியர்கள் இவனை ஆலயத்தை விட்டு வெளியே அனுப்பு, சபையை விட்டு வெளியே அனுப்பப்படுகிறான். நீ மேன்மை இழந்தால் ஆலயத்தை விட்டு வெளியே வேட்டப்படுவாய். இன்னைக்கு நிறைய பேர் மேன்மை இழந்து ஆலயத்துக்குள்ள வர முடியாம இன்னைக்காவது உஷாராயிக்கணும், கர்த்தருக்குள்ள நின்று. அடுத்து கடைசியா விழுகை, ஆலயத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுறாரா. 6வது 7வது பிதாக்களோட சேர்க்கப்படல. இங்க என்னன்னா, எப்பவுமே ஒரு ராஜாக்கள் யார் இறந்தாலும் அவங்களோட பிதாக்கள் கல்லறை அண்டையில அவங்க அடக்கம் பண்ணுவாங்க. அவங்க பிதாக்களோட, இப்ப நம்ம கூட குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க, மரணம் அடித்த யாராவது எங்க அப்பா பக்கத்துல வை, எங்க அம்மா பக்கத்துல வை சொல்றோமா, கல்லறையில கொண்டு போயிட்டு எங்க அப்பா போச்ச இடம் இது, அங்க வைங்க, பத்து இடத்துல வைக்கலாம். அதுக்கு அன்னைக்கு அப்படிதான் நடந்தாங்க. வாழிய வாழிய வருது. அந்த நாட்களே அப்படிதான். அவங்களுக்கு ஒரு கல்லறை தோட்டம். அந்த நாட்கள்ல இவருடைய பிதாக்கள் அண்டையில இவர் வைக்கப்படணும்னு சொல்லி. ஆனா இந்த ராஜாவுக்கு மேன்மையினால விழுகையினால எழுப்புன தெரியுமா, அவனை அவன் பிதாக்கள் அண்டையில கொண்டு போய் வைக்காம தனியா வேற இடத்துல, பாருங்க அந்த வசனம் போட சொன்னேன். தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவரை எங்க அடக்கம் பண்றாங்க? ஆமா, கடைசி வசனம் 23ஆம் வசனத்துல ராஜாவின் அருகான நிலத்திலே, தன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான இடத்துல என்ன பண்றாங்க? வேற இடத்துல, பக்கத்துல தள்ளி, அங்கே வைக்கல. அவனுடைய நிலைமை தன் பிதாக்கள் அண்டையில கூட சேர்க்கப்படல. மரித்த பிற்பாடு கூட ஜனத்தில் இராதபடி அறுபட்டு போவான். துடிகிற பாவம், விழுகை மேன்மையை இழக்க பண்ணிடும். கர்த்தர் உனக்கு கொடுத்த மேன்மையை இழக்க பண்ணிடும். விழுந்து போயிடாத. ரட்சிக்கப்பட்டுட்ட, ஞானஸ்நானம் எடுத்துட்ட, சபையில சேர்க்கப்பட்ட பின் நீ இப்படிதான் வாழணும், அப்பதான் ஆசீர்வாதம். விழுந்து போயிடாத. விழுகை உன் வாழ்க்கையில் இருக்கிற மேன்மையை இழக்க பண்ணிடும். கிறிஸ்து உனக்கு மேன்மையை கொடுத்திருக்கிறார். மேன்மையான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை. ஆனால் நீங்களும் நானும் அந்த மேன்மையான வாழ்க்கையை இழந்து போய்விடுகிறோம். எதனால? யாக்கோபு இடத்துல அல்ப கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனாலே ஏசா. அது போலதான் இந்த உலகத்துல அழிந்து போகிற காரியத்துக்கும் உன்னை அழிக்கிற காரியத்துக்காகவும் நீ ஆகியோடைய மேன்மையை இழந்து போறியா? எப்பேற்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற? இப்படிப்பட்ட தெய்வம் உனக்கு கிடைக்குமா? நல்லொழி நடத்துகிற தெய்வம், கேடான பாதையில் இந்த உலகத்தில் பூமியில திரும்பி பார், இந்த ஜனத்தை பார். இன்னைக்கு எவ்வளவு பேர் வசதி வாய்ப்பு, பணம், நல்ல வீடு வாசல வச்சுட்டு இருக்கலாம், ஆனா நல்ல வாழ்க்கை வாழ முடியுதா? குடி, பொல்லாத வழி, கேடான பாதை, விபச்சாரம், வேசித்தனம். கர்த்தருடைய பிள்ளைகளை எச்சரிக்கிறார் தேவன். வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தெய்வம் உனக்கு ஒரு நல்ல மேன்மையான வாழ்க்கையை கொடுத்தா, எப்பேர் போட்ட கீழ்த்தரமான வாழ்க்கை இல்ல. ஆண்டவர் நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் பிள்ளைகளுக்கு. பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி போகுது பாருங்க. பெரிய கேள்விப்பட்டேன், பிரிஞ்சு போச்சு இல்லப்பா, பிரிஞ்சு போச்சு குடும்பம். நீ தானே பார்த்த, உனக்கு தெரியல. அதை நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. நல்ல வாழ்க்கை கொடுக்கிற ஆண்டவர் கேடான வழியில போகும்பொழுது மேன்மை இழக்கப்படுது. தீய பாதையில போகும்பொழுது, பொல்லாத சிந்தனைக்குள்ள போகும் பொழுது மேன்மை இழந்து போயிடுற. இப்ப சொல்றேன், மேன்மையை கொடுக்கிறவர் கர்த்தர். அந்த மேன்மையினால வர மேட்டிமை கொடுக்கிறவர் சாத்தான். மேன்மையை கொடுத்து உன்னை இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதித்து அந்த மேன்மையினால
உன்னை இந்த பூமியில அவருடைய நாமத்துக்கு மகிமையா வாழ பண்ண நினைக்கிறார். மேன்மை கொண்டு மேட்டியமாயிடாது. மேட்டிமையும் பெருமையும் கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாத. கர்த்தருக்கு பிரியமில்லாத துணிகரமான பாவத்தை செஞ்சு அழித்து போயிட்டாத. உசியா ராஜா குஷ்டரோகம் வந்து தன் ஜனத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவனா தனியா கிடந்தான். உன் நிலம் அப்படி ஆயிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை நாம மேன்மைப்படுத்துகிற தெய்வம் மேன்மையா வைக்க போறாரு. இன்னும் மேன்மையா வைக்க போறாரு. அதனால அப்பாவுடைய மேன்மையிலேயே நில்லு. விழுந்து போய் கீழ்ப்படி, உணர்வடி, ஒப்புக்கொடு, இன்னும் மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தை மேன்மைப்படுத்துகிறவரே, உங்க மேன்மையிலேயே நான் நிற்கிறேன் ஆண்டவரே. விழுக வேணாம், விழுந்து போக கூடாது, இழந்து போக கூடாது. சொல்லு சகோதரா, சகோதரியே, தேவ பிள்ளையே, எச்சரிப்பின் சத்தம் உனக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உன்னை பலப்படுத்தும்படி உனக்காக ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். இன்றைய ஆராதனை மட்டும் இல்ல, நாளைக்கு கூட நல்ல ஒரு கூட்டத்துல 2 கூட்டத்துல உன் ஆண்டவர் அழைக்கிறார். நாளைக்கு உன்னை பலப்படுத்தும்படி ஒவ்வொரு நாளும் நீ பலப்படுத்தப்பட்டு கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாய் மாறி நாளை வாழ்க்கையில அற்புதங்களை காணுவாயாக, அதிசயங்களை காணுவாயாக, அற்புதம் அதிசயம் காணுவாயாக. கர்த்தருடைய அர்ப்பணிங்க. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாண்டி நடத்தும் அன்பு சுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாண்டி நடத்தும் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியல. நீங்கள் ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியல. ஐயா என்னால் நினைச்சு பார்க்க, ஐயா என்னால் நினைச்சு பார்க்க முடியல. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாண்டி நடத்தும் அன்பு இயேசுவே. தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் கோர்த்த தெய்வமே, தனிமையிலே நான் நடந்த போது என் தோளோடு தோள் கோர்த்த தெய்வமே. தவறினான் கீழே விழுந்த போது, தவறினான் கீழே விழுந்த போது தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே, என்னை தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாண்டி நடத்தும் அன்பு இயேசுவே. வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாண்டி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை தாண்டி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை தாண்டி நடத்தும் அன்பு இயேசுவே. கையை தட்டி அப்பாவை நல்லா மகிழ்ச்சிப்பட. பிதாவாகிய தேவன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை அன்பு கொடுத்த என் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து என்னை மீட்ட இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியை என்னை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தி சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துகிற, பாவத்தை இருந்து என்னை விடுவிக்கிற, பாவத்தை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நல்ல கையை தட்டி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? மேன்மை என் வாழ்க்கையில இருக்குது. வீடுக்கு வந்தா மேன்மை இழந்துடுவேன். அதனால தேவன் தந்திருக்கிற மேன்மையான இந்த வாழ்க்கையை நான் இழக்க விரும்பல. மேட்டிமை பெருமெல்லாம் என்னை தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்குள்ள தாழ்மையும் தெரிந்து கொண்டு திரும்பை பெற்று இன்னும்
மேன்மையா வாழ போறேன். படிக்கிறீங்களா? ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில், இந்த மனமகிழ்ச்சி நாளில் என் ஆண்டவர் எங்களை உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்க பிரசனத்தினாலும் மகிமையினாலும் மூடி நடத்தினதற்காக நன்றி. ஒவ்வொரு பகுதியில் தேவன் இடைப்பட்டதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நல்ல வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி. கிறிஸ்து எங்களை மேன்மைப்படுத்தி மேன்மையான வாழ்க்கை வாழ வைக்கிறீங்க. நீங்கள் கொடுத்த இந்த மேன்மையான வாழ்க்கையை நாங்கள் எடுத்து போகாதபடி எங்களை காத்து கொண்டு வாழ உதவி செய்யுங்க. இந்த ஆராதனையில் பங்கேற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சிறு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், புருஷன்மார்கள், ஸ்திரீகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை வழிநடத்தி செல்லுங்க. நாளை இந்த இடத்துல ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று விடுமுறை நாளை முன்னிட்டு நாளை இந்த புதுவாழ்வு ஏலிம் சபையில நடக்க இருக்கிற காலை கூட்டம் விடுதலை கூட்டத்திலும் மாலையில நடக்க போற கிறிஸ்துவில் பலப்படுத்துகிற ஆசீர்வாத கூட்டத்திலும் அருமையான ஆண்டவரே வருகிற ஊழியக்காரர்களை கொண்டு எங்களை கர்த்தர் இன்னும் உங்களுக்குள்ள விடுவித்து பலப்படுத்தி நடத்தி செல்வீராக. ஆசிரியர் ஜான் பாலுக்காக, ஆசிரியர் பிரெஸ்லிக்காக ஜெபிக்கிறேன். பிரெஸ்லி வணக்கறாங்க. கர்த்தர் அவர்களை நேர்த்தியாக நேரத்திற்கு சுகமாய் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஆராதனை பங்கேற்கக்கூடிய பிள்ளைகளை இந்த நாள் முழுவதும் வழிநடத்தி செல்லுங்க. நாளை கூட்டத்துக்கு ஆயத்தத்தோடு வர ஆயத்தப்படுத்தி நடத்துங்க. அநேகர் புதியவர்களாய் வந்து கலந்து கொள்வார்களாங்க. இன்றைக்கு புதிதாக வந்த லட்சுமி அம்மாக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு இருந்து இந்த நாளில் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சமாதானமும் விடுதலை உண்டாகி தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க. தொடர்ந்து நீ வழி நடத்தும். கேட்டதை கேட்க மறந்து யாவை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு விசேஷமாய் நம்முடைய ஊழியத்தோடும் அவர் வருகை மட்டிலிருந்து காப்பாராக. ஆமென். அல்லேலூயா.